வணக்கம். வாசுதேவன், சேர்மேன், ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் ஃபிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். கடந்த 2 மாதமாகவே சில பல குழப்பத்தில் போயிட்டுருக்கு. குறிப்பாக கோதை நாச்சியார் வெற்றிகரமாக தனது பினாமி பார்ட்னரோட ஒரு நகைக்கடையை திண்டுக்கல்லில் தொடங்கி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அவங்க பங்குதாரராக இருக்கக்கூடிய கோல்கி ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யான்ஸ் இந்த நிறுவனத்துடைய கணக்கு வழக்குகளை முறையாக ஒப்படைக்கவும் இல்லை. யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள் சரியாக நமக்கு தெரியல. அதனால இந்த கோன் வைண்டிங், டியூப் வைண்டிங் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம நூலை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, வியாபாரத்தை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, திடீர்னு ஒரு ஓவர் நைட்ல அப்படிங்கறத அவங்க எஸ்கேப் ஆகி போயாச்சு. எந்த விதமான கணக்கு வழக்கையும் அவங்க கொடுக்கல. எல்லாருக்கும் தெரியும், வாடிக்கையாளர்களுக்கு இயந்திரத்தை கொடுக்கறது, பேசுறது எல்லாமே அவங்க தான். இன்னைக்கு ஒரு சில வாடிக்கையாளர்கள் நேரடியாக சந்திக்கும் போது அவங்களோட பேர் கூட எனக்கு என்னன்றது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்க எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போனவங்க. இன்னும் எந்த விதமான கணக்கு வழக்கையும் அவங்க ஒப்படைக்கல. கணக்கு வழக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா 4.5 கோடி மோசடி அப்படின்னு இருக்கிறப்போ அதுக்குண்டான ப்ராப்பரான கணக்கு வழக்குகளை ஓரளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். அவர்கள் பங்குதாரராக இருக்கக்கூடிய இந்த கம்பெனி அவங்க முதல்ல வெளியே போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புதுசாக ஆப்ரேட் பண்ண முடியும். என்ன காரணம், இப்போ அவங்க பங்குதாரராக இருக்கும்போது தொடர்ந்து அப்படிங்கிறது நம்ம அந்த நடத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த கோல்கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யான்ஸ், குறிப்பாக கோன் வைண்டிங், டியூப் வைண்டிங், இந்த வாடிக்கையாளர்கள் கோதை நாச்சியாரை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவங்க இன்னமும் பொறுத்த வரைக்கும் அந்த ஏமாத்திட்டு போயிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்வே இல்லாமல், என்னமோ ஆயிட்டு போகட்டும், நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம பினாமி பார்ட்னரோட நம்ம அடிச்ச காசோட செட்டில் ஆனா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலேயே அவங்க தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர் பங்குதாரராக இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில அவங்க வரவு செலவு போது என்ன ஏது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாடிக்கையாளர்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல வரல. எல்லா வாடிக்கையாளருமே அவங்க தான் கையாண்டாங்க. பணம் வாங்கினதுல இருந்து, மிஷின் அனுப்பிச்சதுல இருந்து, இன்னும் ஒரு சிலருக்கு கோன் வைண்டிங்க்கு பதில் டியூப் வைண்டிங் அனுப்பிச்சிருக்காங்க, டியூப் வைண்டிங்க்கு பதில் கோன் வைண்டிங் அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய மிஷின் பொறுத்த வரைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இன்னும் பார்ட்டி கிட்ட நிறைய மிஷின் கிடக்கு. இன்னும் நிறைய மிஷின் டெலிவரி தர வேண்டியது இருக்கு. இது எந்த விஷயத்தையும் அவங்க கொடுக்காம அவங்க போயிட்டதுனால இந்த கோன் வைண்டிங், டியூப் வைண்டிங் அந்த வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து நம்ம சர்வீஸ் கொடுக்கறது ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எவ்வளவு பணம் வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் கூட அப்படிங்கிறது ப்ராப்பர் அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஏன்னா அவங்க புத்திசாலித்தனமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே அப்படிங்கிறது பக்காவா பிளான் பண்ணி ஒவ்வொரு நபரா அந்த தெரிஞ்ச நபரையெல்லாம் தூக்கிட்டாங்க. அப்போ அந்த விவரம் தெரிஞ்ச ஆட்கள் இப்ப இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம போயிட்டு கம்ப்யூட்டர்ல உட்காந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாதி இருக்கு, பாதி இல்லை. அப்ப கோதை நாச்சியார் தான் ஆகணும். வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாகும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இந்த கோன் வைண்டிங், டியூப் வைண்டிங் கஸ்டமருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதுபோலவே தான் அந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கக்கூடிய தொழில், இதில் நிறைய பேருக்கு அப்படிங்கிறது அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக் வாங்கிட்டு அவங்க பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த வாடிக்கையாளர்கள் எல்லாமே அப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை அவங்க தராங்க. அப்போ கோதை நாச்சியார் செக்கை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கேஷ் கொடுத்துட்டதாக அந்த செக்கு கேன்சலேஷன் பண்ண செக்கு நம்மகிட்ட இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அவங்க செக்கை தான் வாங்கினாங்க, எங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்ற ஒரு வாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வாடிக்கையாளர் வைக்கிறாங்க. நம்ம கிட்ட அப்படிங்கிறது கொடுத்த செக் கேன்சல் ஆகி நம்மகிட்ட இருக்கு. அப்போ இந்த வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை இவங்க கொடுத்தாங்களா, இல்ல கொடுத்த மாதிரி கணக்கு எழுதினாங்களா, இல்ல உண்மையிலேயே அந்த வாடிக்கையாளர்களுக்கு பணம் சேரணுமா, இந்த விஷயங்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் கோதை நாச்சியார் வந்தா மட்டும்தான் சாத்தியம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க திடீர்னு அப்படிங்கிறது தலைமறைவாயிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நிர்வாகத்தை பார்க்கறது ரொம்ப சிரமம். நிறைய வாடிக்கையாளர்களுக்கு அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் அவங்க சொல்லும் போது அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அப்படிங்கிறது பணம் கொடுக்கப்பட்டதாக நம்ம டைரியில அப்படிங்கிறது அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர்கள் எங்களுக்கு பணம் வரல அப்படிங்கிறாங்க. இப்படி பொறுத்த வரைக்கும்
வெளியே பணம் கொடுத்ததாக நம்மகிட்ட செக் இருக்கு, அதாவது கொடுத்து செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அதுக்கு இவங்க வாங்கிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு தான் இவங்க வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வாடிக்கையாளர்கள் இன்னும் எங்களுக்கு பணம் வரலங்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம எப்படி கிராஸ் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நிர்வாகத்தை பார்த்த கோதை நாச்சியார் வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விளையாட்டுத்தனமாக அப்படிங்கிறது வந்து சில விஷயங்களை செஞ்சுட்டு அப்படிங்கிறது போயிட்டு அப்படிங்கிறது ஒரு கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு இன்னைக்கு சுமார் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வெறும் 24 லட்சம் ரூபாய் கொடுத்து அபகரிச்சுட்டு அங்கே அதே தோட்டத்தில் அவங்க போய் குடியிருந்துக்கிட்டு அவங்க சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கான சேலஞ்ச் இல்லை, அது அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எனக்கான சேலஞ்சு கிடையாது, இது மக்களுக்கான சேலஞ்ச். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எனக்கு அவங்க நிர்வாகத்தை பார்த்துருக்காங்க, நிர்வாக பொறுப்பில் இருந்திருக்காங்க, அவங்க கையெழுத்து போட்ட ரெசிப்ட் எல்லாமே இருக்குது, அவர்கள் பணம் கொடுத்ததாக அப்படிங்கிறது இருக்குது, வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க கிட்ட செக்கை கொடுத்துட்டு இன்னும் பணம் வரல அப்படின்னு சொல்றப்போ அதை வந்து முன்னின்று தீர்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து பொதுவாக அவங்களுக்கு இருக்குங்கிறத மறந்துக்கிட்டு சும்மா வெளியே போய் உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துட்டேன், எல்லாமே அங்கே இருக்குது, எல்லாமே அவர் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு விதண்டாவதம் பேசிக்கிட்டு அப்படிங்கிறது வந்து எத்தனை நாளைக்கு அவங்க சுற்றிட்டு இருப்பாங்கன்றது தெரியல. ஏன்னா ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், இன்று வரை இந்த விஷயம் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை ஒப்படைப்பதற்கு நாம் எடுக்கும் முயற்சிக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்ன கேட்டால், இப்போ வந்து மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு தேவையான அலவன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நிறைய பணத்தை அவங்க வந்து முன்னாடியே வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுக்கு நம்ம கொடுப்போம், இந்த பணத்தை செட்டில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அந்த தோட்டத்தை விற்கும் போது அவருடைய ஊர்க்காரர், நண்பர், பினாமி ஆன அவரோட சேர்ந்து அந்த நிலத்தை மோசடி செய்து எழுதி வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம அவங்க ஏமாத்திட்டு குறைஞ்சது அப்படிங்கிறது இங்க கையாளர் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 4.5 கோடி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த நிலத்துல அப்படிங்கிறது வந்து வெறும் 24 லட்சம் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்குறாங்க. மீதி இருக்கிறது வந்து அந்த அதாவது இடத்தினுடைய மதிப்பு மட்டும் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு ஏக்கரா 25 லட்சம் ரூபாய். இதுக்கு நடுவில் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஷெட் ஒரு மாட்டு கொட்டகை அப்படிங்கிறது வந்து ஒரு 40க்கு 60 ஒரு ஷெட் இருக்கு. ஒரு ஸ்டாஃப் குவார்டர்ஸ் 10க்கு 16 ஒன்று இருக்கு. 10க்கு 16 4 ரூம் போட்ட ஒரு ஸ்டாஃப் குவார்டர்ஸ், 26க்கு 22 கூல்கிங் எக்கோ ரிசைக்கிளிங்க்கு அங்கே ஆஃபீஸு, 1400 சதுரடியில் வீடு. இப்படி வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியலாக அங்கே டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம முதலீடு செய்து டெவலப் பண்ண விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதை எல்லாத்தையும் அப்படிங்கிறது வந்து நயவஞ்சகமாக சூழ்ச்சி செய்து அவங்க வந்து ஏமாற்றி அங்கே வந்து அபகரிச்சுக்கிட்டு அந்த அரசியல் பின்புலம் உள்ள நபரோடு மனசாட்சிக்கு கட்டுப்படாம மனசாட்சிக்கு விரோதமாக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில அபகரிச்ச சொத்துல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க கணக்கு வழக்குகளை அவர்கள் வந்து இன்னும் கொடுக்கல. அப்போ ஒரு நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறப்ப எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறது வந்து பொதுவாக அவங்க அதை தப்பிச்சுட்டே இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது அவங்க கிட்ட தான் இருந்திருக்குது. இன்னைக்கு வரக்கூடிய நபர் ராமசாமியா, குப்புசாமியா, முனுசாமியா என்ற நபரை வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு அடையாளம் தெரியாது. என்ன காரணம்னா, நான் ஒரு முறை மட்டும்தான் அவங்களை சந்திச்சிருக்கேன். தொடர்ந்து அவர்களை வந்து சந்தித்து அவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது, அவங்கள கான்டாக்ட்ல இருந்து அப்படிதான். அப்போ வந்து ஒவ்வொரு பிஆர்ஓ ஒர்க்கெல்லாம் பார்த்தது அவங்க தான் பார்த்துருக்காங்க. அதனால வாடிக்கையாளர்களை என்னை சந்திக்க விடாமல் தடுத்து விட்டதால் வரக்கூடிய வாடிக்கையாளர் எந்த ஊரை சேர்ந்தவர், எந்த பேரு, அவர் என்ன வச்சிருக்காரு, என்ன மிஷின் வாங்கியிருக்காரு, அவருடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் கூட தெரியாத நிலையில் இன்னைக்கு நம்ம வந்து அந்த கணக்கு வழக்குகளை எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்கு. இதையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறது அவங்க என்ன பண்றாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம சொதப்பி வச்சிருக்கிற கணக்கு வழக்கை இந்த ஆளால எடுக்க முடியாது, அதனால நம்ம தப்பிச்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த கோதை நாச்சியார் வந்து ரொம்ப பிரில்லியண்டா அப்படிங்கிறது வந்து மூவ் பண்ண விஷயங்கள் இந்த சிடபிள்யூடிஎஸ் மோசடியிலையும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அக்கௌண்ட்ல எந்த பணமும் வராத அளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா அப்படிங்கிறத வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த நிறுவனத்தில் இருந்தோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சம்பளமா எடுக்கப்பட்டது எல்லாமே ரொக்கமா எடுத்துக்கிட்டாங்க.
மாசம் ஒரு 30,000 ரூபாய் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கணக்கில் அப்படிங்கிறத வாங்குவாங்க. அவங்க கணக்கில் எந்த டிரான்சாக்ஷனும் வராது. ஈவன் வந்து அவர் ஒரு மோசடி நபர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் பேர்ல அப்படிங்கிறது எந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணாம எல்லாமே அவருடைய மாமனார் பேர்லயும் அவருடைய ஹஸ்பண்ட் பேர்ல தான் டிரான்சாக்ஷனே பண்ணுவாங்க. ஈவன் வந்து அவங்க யூஸ் பண்ற சிம் கார்டு கூட அப்படிங்கிறது வந்து பொறுத்தவரைக்கும் அவங்க மாமனார் பேர்ல தான் இருக்கு. அவங்க மாமனார் பேர்ல இருக்கிற வங்கி கணக்கை மட்டும்தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க பேர்ல எதுவுமே அவங்க வந்து வச்சுக்க மாட்டாங்க. அப்படி வந்து பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிரிமினலா பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்த கோதை நாச்சியார் ஒரு 4.5 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி செய்துட்டு இன்னைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல்ல தனது பினாமி பார்ட்னரோடு நகைக்கிற ஆரம்பிச்சு அந்த தொழில செட்டில் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலும் பாதிக்கப்படுபவர்கள் எல்லாமே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாதாரண மக்கள். அவர்களுக்கு நம்ம இந்த பணத்தை கொடுக்கணும், இருக்கிற விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதற்கு வந்து முறையான கணக்கு வழக்குகளை அவங்க சப்மிட் பண்ணணும். அந்த முறையான கணக்கு வழக்குகளை சப்மிட் பண்ணாம ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி அதன் மூலம் குளிர்காயலாம் அப்படின்ட்டு கோதை நாச்சியார் முடிவு பண்ணி ரெட்டியார் சித்திரத்தில் கோபிநாதசாமி கோயிலுக்கு போற வழியில் இருக்கக்கூடிய அந்த தெற்கு தோட்டம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்ம அந்த தோட்டத்தில் தான் அபகரித்த அந்த தோட்டத்தில் தான் இப்போ அவங்க குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. வந்து பிரச்சனையை முடிக்க சொல்லி நம்மளும் வெவ்வேறு வழிகளில் நம்ம வந்து பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமும் நம்ம கொடுக்குறோம். ஆனா அவர்கள் வந்து பொறுத்தவரைக்கும் தனக்கு அரசியல் பின்புலம் இருக்குன்ற ஒரு கர்வத்தோட ஆணவத்தோட பார்த்துக்கலாம் என்ன நடந்துரும் அப்படிங்கிறது அந்த திமிரோடவே அப்படிங்கிறது வந்து பொறுத்தவரைக்கும் அவங்க இன்னும் இருக்காங்க. என்ன காரணம்னா எந்த ஒரு பிரச்சனையும் அப்படிங்கிறது அடாவடித்தனமாகவே அவங்க சந்தித்து பழக்கப்பட்டதுனால இதை பார்த்துக்கலாம் என்ன ஆயிரும். வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்பில் இருந்த நபர் பொறுப்பற்ற முறையில் நடந்து நிர்வாகத்தை சீரழித்து பல கோடி ரூபாய் கையாடல் செய்து இந்த நிறுவனத்தை வந்து பொறுத்த வரைக்கும் தலைகுனிய செய்து இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி விட்டு இவர்கள் வந்து பொறுத்த அவங்களுடைய பினாமி நண்பரோடு சேர்ந்து ஒரு சுயதொழில் தொடங்கி அவங்க வந்து அவர்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கவும் தான் முயற்சி பண்றாங்களே ஒழிய இந்த நிறுவனத்தை நம்பி அவரை நம்பி பணம் கட்டிய நபர்களுக்கு அவங்க வந்து முதல்ல அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்க தயாரில்லை என்பது போல அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. அப்ப வந்து நம்ம வந்து பல்வேறு வழிகளில் நம்ம வந்து அவங்கள வந்து இந்த கணக்கு வழக்கை கொடுங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கிட்ட எல்லாமே ஒரு பொய்யான தகவல்களை சொல்றது, ஒரு பொய்யான தகவல்களை அவதூறுகளை சொல்லி நான் இத்தனை கோடி சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன், அத்தனை கோடி சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. என்ன சம்பாரிச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வந்து புதுசு கணக்கு வழக்குகளை பார்த்து அந்த கணக்கின்படி இன்னைக்கு நீங்க சம்பளம் வாங்கின அளவுக்கு நீங்க சம்பாரிச்சு கொடுத்துருக்கீங்களா, சம்பளம் இல்லாமல் நீங்க கடன் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பெனியிலிருந்து எடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு, மொத்தமாக கம்பெனி மூலம் வாங்கப்பட்ட சொத்து மதிப்பு எவ்வளவு, இன்னைக்கு வெளியே கொடுக்க வேண்டிய வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு இருக்குது, இது எல்லா விஷயத்தையும் உட்கார்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்து வாடிக்கையாளர்கள் பிரச்சனையை தீர்த்துட்டு இவங்களுக்கு உண்டானதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த 3ஆம் தர நபர் திண்டுக்கல்ல நம்மளை ஏமாத்தி வாங்கினார் இல்லையா, அவங்ககிட்ட நான் சொல்றப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா உண்டான கணக்கு வழக்குகளை பார்த்து அவங்களுக்கு என்ன இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நான் உழைச்சேன் நான் பாடுபட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான சம்பளத்தை நீங்க வாங்கியிருக்கிறீங்க எடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் அந்த உரிமை வழங்கப்பட்டது, அதுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு நிர்வாகத்தில் நீங்க வந்து பங்குதாரராக இருந்திருக்கிறீங்க, பங்குதாரராக இருக்கப்பட்ட நிறுவனத்தில் நீங்க வந்து நிறைய அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து பணம் வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு அந்த நிறுவனத்தின் மீது அப்படிங்கிறது வந்து வங்கியில் வந்து 75 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்குது, அந்த டியூ கட்ட வேண்டியது இருக்குது, வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இது எதையுமே கண்டுக்காம அரசியல் பின்புலம் உள்ள ஒருத்தன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க மக்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல சுத்திட்டு இருக்காங்க. இதுல வேற வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், தனியா ஒரு யூடியூப் சேனல் வாங்கி அதில் வேற போடுறாங்க, இவர் வந்து பொய் சொல்றாரு, இவர் உருட்டுறாரு, இவருக்கு நிலத்தை வாங்குவதற்கு யார் சொன்னாங்க,
இந்த ஏற்பாடையெல்லாம் பண்ணி இந்த அட்டூழியத்தெல்லாம் பண்ணது, இந்த அராஜகத்தெல்லாம் பண்ணது, இவ்வளோ வேலையும் பார்த்தது அப்படிங்கிறது கோதை நாச்சியார் தான் உண்மை வந்து பொறுத்தவரை தெரியறது வந்து புரியும், மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா திருப்பூர்ல இருக்கிற நான் அவங்க தாய்மாம சொத்தை, எரணம்பட்டியில் இருக்க வேண்டிய சொத்தை வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது? எனக்கு இங்க என்ன சொத்தம் இல்லாமல் இருந்தது? நான் இன்னைக்கு கலையில வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். அது போலவே அதை வந்து பொறுத்தவரை வாங்கினதுக்கு அப்புறம் அதை விற்கலாங்கிறப்ப அதை விற்க முடியாதபடி அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வந்து அந்த ஊரை சேர்ந்த இவருடைய நண்பர், இவருடைய பினாமியான அந்த கோபியை வச்சு அந்த நிலத்தை வாங்க வச்சு வாடிக்கையாளரை செட்டில் பண்ணான்னு ஒரு கபட நாடகத்தை ஆடி சந்தை மதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, கைட்லைன் மதிப்புன்னு ஒன்று இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட்லைன் மதிப்பு அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன், சந்தை மதிப்பு மீதி இருக்கிற பணத்தை அப்படிங்கிறது 2 தவணைகளில் தர அப்படின்னு பேசி முடிச்சு கிரையம் வாங்கிட்டு அந்த பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு இப்போ கேட்குறப்ப வந்து பொறுத்தவரைக்கும் நான் 1 கோடி கொடுத்துட்டேன், 2 கோடி கொடுத்துட்டேன் அப்படின்னு வாய்க்கு வந்தபடி கதை விட்டுட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். இப்போ யார் பேசினாலும் வந்து பிறகு கேட்க சொல்ற விஷயம் நான் 1 கோடி கொடுத்துட்டேன், எப்ப கொடுத்த அது தெரியாது, அது சொல்ல மாட்டாங்க. மோசடியாக அபகரித்த சொத்து. அப்ப எரணம்பட்டியில இருக்கக்கூடிய நிலத்தை அபகரிச்சுட்டு அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் இவங்க ஆடுற டிராமா எத்தனை நாளைக்கு நீடிக்கும்ன்றது தெரியல. இந்த பிரச்சனைகளை தீர்க்க நானும் நிறைய வந்து புதுக்க அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டே இருக்கிறேன். நிறைய அவங்களுக்கு வந்து அவர் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலம் சொல்ற வந்து பிரச்சனையை முடிக்க சொல்லி. ஆனால் அவர்களுடைய குறிக்கோள் என்னை அழிக்கணும், என் நிறுவனத்தை அழிக்கணும், என்னை அவமானப்படுத்தணும், என் குடும்பத்தை அவமானப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட 3ஆம் தரப்பு எண்ணம் கொண்ட அவரது பினாமி நண்பரோடு சேர்ந்து தொடர்ந்து அப்படிங்கிறது எனக்கு தொந்தரவு கொடுக்கும் வகையில் பல்வேறு விஷயங்களை செய்வது மட்டுமல்லாமல் அந்த தோட்டத்தை அபகரித்து வாங்கிட்டு அதே இடத்துல கெத்தா உட்காந்துக்கிட்டு அவங்க நான் ஏதோ பெரிய சாதிச்சுட்டு நினைக்கிறேன், மோசடி பண்ணி சாதிச்சுட்டதா அப்படிங்கிறது அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால அப்படிங்கிறது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டா இன்னைக்கு வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியல, அவர்களுக்கு நூலை கொடுக்க முடியல, என்ன பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்கள் தெரியல. அப்போ அவர்கள் பங்குதாரராக இருக்கக்கூடிய பூல்கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யான்ஸ்ல மட்டும் குறைஞ்சது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேல வாடிக்கையாளர்களுக்கு தர வேண்டியது. அப்ப அவர்கள் பங்குதாரராக இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பொறுப்பில் உள்ள கோதை நாச்சியார் வெளியே போறப்போ கூட இருந்து வரவு செலவு கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த கம்பெனி ப்ராப்பரா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிற விஷயம் இல்லாம கூட்டு களவாணித்தனம் செய்துவிட்டு இன்னைக்கு வந்து பொறுத்தவரைக்கும் அவங்க போய் ரெடியார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சவால் விட்டுட்டு இருக்கிறேன். சட்ட ரீதியாக இந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள தயாராக இருந்தாலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு கேட்டா இந்த கடந்த 3-4 ஆண்டுகளா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் என்னை வந்து எங்கேயுமே வெளியே விடாம என்னை வந்து கம்ப்ளீட் பிளாக் பண்ணி இவர்கள் முழு நிர்வாகத்தையும் பார்த்ததுனால இன்னைக்கு வந்து கூட்டுற போன்ல வர வாடிக்கையாளர் கூட யாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில நான் அவங்க கிட்ட விஷயத்தை கேட்டா அவங்க டென்ஷன் ஆகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இவங்க வந்து நாங்க எந்த ஒரு வாடிக்கையாளரும் என்னை சந்திக்காம தடுத்துட்டாங்க. அப்போ இவங்க வாங்கின பணம், இவங்க கொடுத்த கணக்கு இது மட்டும்தான் இருக்கு. அப்போ இவங்க வந்து பொதுவாக 5 லட்சம் வாங்கினாங்கன்னா 3 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 2 லட்சத்தை இவங்க வந்து பொதுவாக பேக்ல போட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது அவங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் தெரியும், அவங்க வந்து சொன்னா மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த வாடிக்கையாளருக்கு அப்படிங்கிறது பணம் கொடுக்கப்பட்டதா என்கிட்ட கணக்கு இருக்கு. இப்போ இவங்க கொடுத்த செக் ரிட்டர்ன் ஆகி அப்படிங்கிறது அந்த கஸ்டமருக்கு அப்படிங்கிறது அந்த செக் திரும்ப நம்ம ஆஃபீஸ் வந்துருச்சு, அந்த வாடிக்கையாளருக்கு பணம் கொடுத்ததை இவங்க டைரியில எழுதிட்டாங்க. ஆனா அந்த வாடிக்கையாளர் பணம் வரல அப்படின்னு இப்போ வந்து நிக்கிறப்போ அப்படி மட்டும் அப்படிங்கிறது குறைஞ்சது 1 கோடி ரூபாய் இருக்கும். இப்படி பல்வேறு குழப்பங்களோடு இந்த சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டு போய் உட்காந்துக்கிட்டு வாடிக்கையாளரை ட்ரிகர் பண்ணி திரும்ப 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 பிரச்சனையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே ஒழிய இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு உண்டான சூழ்நிலையை கோதை நாச்சியார் உருவாக்கவில்லை. நான் வாடிக்கையாளர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு தெளிவு இல்லாம என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ அவங்க வந்து பொறுத்த வரைக்கும் என்னங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் மீதி இருக்கிறது எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கலாம்.
ஏன்னா தினமும் வரக்கூடிய ஒவ்வொரு தகவலும் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கு. 2022 அதெல்லாம் முடிஞ்சு அந்த ஃபைல்ல க்ளோஸ் ஆன ஃபைல்ல இருந்தெல்லாம் வந்து முதல் வருது. இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமான நபர்கள், அவர்கள் எல்லாம் வந்து பிசினஸ் எல்லாம் விட்டு அவங்க முடிச்சு அப்படிங்கிறது ஒரு 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ அவங்க எனக்கு பேமெண்ட் வரணும்னு வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் வந்து கோதை நாச்சியார் மிகப்பெரிய அப்படிங்கிறது ஒரு கிரிமினலா திங்க் பண்ணி என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்கிற விஷயங்கள் நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு மேல அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வழி அப்படின்றது வந்து பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்திடம் முறையிட்டு முறையான சிபிஐ விசாரணை வேணும். இவங்க என்ன பண்ணாங்கன்றது, ஏன்னா கணக்கு வழக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சது 8-10 அக்கௌண்ட் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் எல்லாமே அக்கௌண்ட்ல போயிருந்து எல்லாம் நடந்தாலுமே முறையான விசாரணை அவர்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலம் வந்து உண்மை தன்மை என்னன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பிரச்சனைகளை தீர்க்க முடியும்ங்கிற ஒரு நிலை வந்து இப்போ உருவாயிருக்கு. ஓரளவுக்கு தான் நம்மளால சில கணக்கு வழக்குகள் எடுக்க முடியும். இப்போ மீதி இருக்கிற கணக்கு வழக்குகள் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பிரில்லியண்டா எல்லா கணக்கு வழக்கையும் குழப்பம் பண்ணி இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நான் சம்பளமே வாங்கலை, நான் 30,000 ரூபாய் மட்டும் தான் வாங்கினேன். 30,000 ரூபாய் வேலை பார்க்குற ஆளா, ஒரு மணி நேரத்துக்கு 30,000 சம்பாதிக்கின்ற ஆளா, மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வெளியே வந்து பொய்யான தகவல் 30,000 ரூபா அப்படிங்கிறது வந்து புதுவினும் நான் சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு மிகப்பெரிய பிளான் மொத்தமாக அப்படிங்கிறது வந்து புது நம்மளை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசனை பண்ணுறாங்க. அதனால் வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்க அவர்களை தொடர்பு கொண்டு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வாங்குங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியல, நீங்க அதை கரெக்டா கிளியரன்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது குறிப்பாக அந்த கோன் பைண்டிங், டியூப் பைண்டிங் வாடிக்கையாளர், அந்த கூல் கிங், ஸ்விங், த்ரெட்ஸ் அண்ட் யான்ஸ், இந்த வாடிக்கையாளர்கள் நீங்க அவங்க கிட்ட பேசி நீங்க வந்து கிளியரன்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, ஒரு சதி வலையில் என்னை சிக்க வச்சுட்டு மிகவும் சந்தோஷமாக நகைக்கடை திறந்து வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கும் கோதை நாச்சியார் இந்த தருணத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒண்ணுதான். எல்லோருடைய பாவமும் எல்லோருடைய சாபமும் என்ன அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கையில பல மோசடிகளை செஞ்சு பல வழிகளை சொத்து சேர்த்து இன்னைக்கு வரைக்கும் பினாமி பேர்ல மட்டும்தான் வச்சு உங்களால வாழ்ந்துட்டு இருக்க முடியும். உங்க சொத்துக்கள் எல்லாமே அப்படிங்கிறது உங்க பேர்ல இல்லைங்கிறதுக்காக நீங்க உத்தமையாக முடியாது. நீங்க பினாமி பேர்ல வச்சிருக்கிற சொத்து எல்லாமே நீங்கள் உழைச்சி சம்பாரிச்சதும் கிடையாது. மோசடி மூலம் பல வாடிக்கையாளர்களை ஏமாத்தி சிடிடபிள்யூஎஸ் மோசடியில குறைஞ்சது அப்படிங்கிறது வந்து 14 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க மோசடி பண்ணதா இருக்கு. ஆனால் அரசியல் பலத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி போலியான நாடகத்தை நடத்தி அதில் இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. அதுபோலவே இப்பவும் நீங்க எல்லாம் கரெக்டா நடந்துகிட்ட மாதிரியும் நான் தான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி பெண் என்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு பெரிய அனுதாபத்தை சம்பாதித்து நீங்க ஏதோ உழைச்சி கொடுத்து அதுல எல்லாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி நீங்க ஏமாத்தி இப்பவும் ஒரு பினாமியின் பின்னால் நின்று கொண்டு நீங்கள் இயங்கலாம், உங்களை அவன் இயக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை, நீ தினமும் நாராயணா பெருமாளே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோபிநாத சாமி பெருமாளுக்கு தெரியும் நீ எவ்வளவு வஞ்சகமா, எவ்வளவு மோசடியா, எவ்வளவு கொடூரமா இந்த நிர்வாகத்தை ஏமாத்தி பணத்தை சம்பாதிச்சிருக்கிற, எந்த அளவிற்கு மற்றவங்களுக்கு வலியை கொடுத்துட்டு இருக்கிற,
இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். வாழ்க்கையில் திருந்துங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் சம்பாதிக்கிறதுக்கு பல்வேறு வழி இருக்கு. அதுக்கு இந்த வழி தேவையில்லை. இன்னைக்கு எல்லாருமே யோக்கியன் போல அவங்களோட கூட்டணி அமைச்சு நீ வாங்கின சொத்தை, நீ வாங்கி கொடுத்த சொத்தை நீயே ஏமாத்தி வாங்கிக்கிட்டு நாடகத்தை நடத்திட்டு இருக்கிற இல்லையா? இந்த நாடகம் எத்தனை நாள் நடக்கும்? இந்த நாடகத்தின் மூலம் நீ சாதிக்க போற விஷயம் என்ன? ஒரு நிமிஷம் சிந்திச்சுப்பார். நீ வணங்குற பெருமாளுக்கு நீ உண்மையா இருக்கிற மாதிரி இருந்தா நியாய தர்மத்தோட இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான வழியை பார். ஏன்னா மோசடி செஞ்சிருக்கிற 2 பேருமே கடவுள் பக்தி அப்படிங்கிற பேர்ல நேரத்துக்கு நேரம் கடவுளை கும்பிடுறீங்க. ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் தர்மத்திற்கு அப்பாற்பட்டு இருக்குது, நியாயத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. தருணத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஆளுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிச்சுட்டு கணக்கு வழக்கை பார்த்து அவங்களுக்கு உண்டானது என்னவோ அதை அவங்க எடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு அதுதான் சொல்றேன். வாடிக்கையாளர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் எடுத்து இருக்கிறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. எந்த கணக்கு வழக்கையும் பார்க்காம நீங்க மொத்தமா பணத்தை அடிச்சுட்டு போய் உட்காந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து தொடர்ந்து அப்படிங்கிறது பொறுத்தவரைக்கும் சட்ட ரீதியான உங்களை சந்திப்பேன். நீங்க எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் சரி அதையெல்லாம் தாங்குவேன். அதன் மூலம் நிச்சயமா எங்க வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பேன். அதனால தயவு செய்து இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத சிந்திச்சு நேரடியாக இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.